ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒரு 5:30 கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பணும். ஒரு ½ an hour கிட்ட ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:10 ஆகுது. இன்னையோட டெஸ்டினேஷன் வந்து ஹலேபிடு. சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்த்தாச்சு, ஹில் ஸ்டேஷன் ஆச்சு, ட்ரெக்கிங் ஆச்சு. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போகலாம் அப்படின்ட்டு ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹலேபிடுன்னு அப்படி ஒரு ஊர், அங்கே போயிட்டுருக்கேன் நான் இப்போது. என் கூட என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கான், என்னோடய ஸ்கூல் தோஸ்து. ஸோ அந்த தோஸ்தை வந்து இப்போ வந்துகிட்டு இருக்காரு பின்னாடி. அவனுக்கு என்ன மரியாதை, எங்கே இருக்கானே தெரியல அவன். சரி, சும்மா ஒரு இன்ட்ரோவுக்கு மரியாதை கொடுக்கலான்ட்டு, அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 186 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு. ஸோ ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். 15 + 20 ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். இப்போது முன்னாடியிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 4.5 கிலோமீட்டர் கிட்ட. தலைவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. இந்த மாதிரி நடுவில் வண்டி நிப்பாட்டினா எப்படி சொல்லுங்கள்? தலைவரை எங்கே காணோம், எங்கேன்னு தெரில. ஸோ நம்ம பெங்களூர் ரூட் தான் எடுக்கணும், நெல்மங்கலம் அப்படின்ட்டு. இந்த லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் இங்கே அவன் காணுமே, வந்துட்டானா? இந்த சைக்ளோனால் பெங்களூருக்கு சின்னதாக எஃபெக்ட் தான், அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனால் செம்ம காற்றடிச்சிச்சு. ஹெசர்ட் லைட்ஸ் போட்டுக்கலாம், அட்லீஸ்ட் அவனுக்கு தெரியும் இங்கே நிற்கிறேன்ட்டு. இப்போ என்னோடய தோஸ்து எப்படி வரான்னு மட்டும் பாருங்கள். நான் ஃபுல்லு ஜாக்கெட்டு போட்டு, க்ளவ்ஸை போட்டு, சூடாக ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அவன் பாருங்கள் எப்படி வருவான்ட்டு. அவருக்கு குளிரே தெரில, அந்த மாதிரி அவர் வருவார் ஜாலியாக. ரொம்ப இன்ட்ரோ கொடுக்குறேன், ஆனால் இவன் காணோம். எங்கே? நெய் ஆசை லெஃப்ட் திக்கார அப்படிதான். இந்த ஒரு ரோடு பிடிச்சோமா, போய்கிட்டே இருந்தோமான்னு இருக்கணும். நம்ம போகிற இடம் வந்து 180 கிலோமீட்டர்ஸ். ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைட்டு நம்ம போகணும். டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரைட் எண்டில் தான் நம்ம போகணும். ஸோ என்னோடய தோஸ்து பேர் வந்து விகாஸ், ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஒரு டீ பிரேக் எடுத்திருந்தோம். அதில் அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ½ an hour போயிடுச்சு. அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் வண்டி பற்றியெல்லாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 hour காமிக்குது. கரெக்டாக 2 hours இருக்குது. 125 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. இப்போ ஓட்ட போகிறேன். 80 அப்படி தான் ஓட்டுவேன். ஏன்னா ஃப்ரெண்டு வண்டி என்ன சொன்னான்னா, தோஸ்து வந்து 90ல் கொஞ்சம் போனால் லைட்டாக வாவல் ஆகிற மாதிரி இருக்குது. அவன் ஹைட்ராலிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, சஸ்பென்ஷன் கிட்ட கொஞ்சம் இது லீக் ஆகுது அப்படின்னா, ஆயில் லீக் ஆகுது லைட்டாக அப்படின்னா பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கோம். 80ல் தான் போயிட்டுருக்கேன் நான். ஆனால் நிறைய ரைடர்ஸ் பார்த்தோம்ப்பா சாமி. டைகரு, நீஞ்சா பார்த்தோம். வாங்கும், நம்மளும் ஒரு நாள் ட்ரைம் வாங்கும். அப்படி இல்லையா, அட்வென்ச்சர் 250ல் 390 மேலே கண் இருக்குது. அது வேணால் எப்போயாச்சும் தெரில, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரில. ஏன்னா நம்ம பாய் வந்து நம்ம கூட இருக்காப்புல. ஸோ டென்ஷனில். தலைவருக்கு ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய சீட் குஷன் இருக்குது, ஃபியோகோது, அது வந்து கொடுத்துட்டேன். போட்டுக்கடா தோஸ்து அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து சீட்டில் போட்டு உக்காந்துருக்கான். ஸோ ஹலேபிடு பற்றி சொல்லணுன்னா, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது அங்கெல்லாம். டெம்பிள்ஸ்லாம் அங்கே பூஜைலாம் பண்ண மாட்டாங்க, பட் வந்து நார்மல் ஆக்டிவ் டெம்பிள் அது. அங்கே வந்து பூஜைலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து சில அது என்ன சொல்லுவாங்க, விதிமுறை அப்படின்னு இருக்குது, ரூல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. என்னென்னா எத்னிக் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சப்போஸ் நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்களுக்கு டைமிங்ஸ் ஏதாச்சும் தெரியணுமா, இல்லை ஆமாம் ட்ரெஸ் கோட் அங்கே இருக்குது. ஸோ கேமராஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரில, நான் கேமரா யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. வேறு என்ன சொன்னாங்க, சஜஸ்ட் என்ன பண்ணதுன்னா, அगर சப்போஸ் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கைடு எடுத்துக்கலாம். கைடு இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. எல்லாமே படித்தாலும் தெரியாது, ப்ளஸ் டைம் வேறு இல்லை, எவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஓகே, ஹாசன் கிட்ட வந்துட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:35. இப்போ என்ன சொல்லுதுன்னா, கூகுள் வந்து 500 மீட்டர்ஸில் ரைட் எடுக்கணும் அப்படின்ட்டு. அங்கேருந்து வந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து ரைட் எடுக்கும்.
வந்துட்டோம், ஹாசன் சிட்டி வந்துட்டோம். சூப்பர் அப்போ. ஸோ ஹாசன் சிட்டிக்குள்ளே வந்துட்டு கேடிஎம் ஒரு ஷோரூம் இருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அது தாண்டி இங்கே முன்னாடி ரைட் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ரைட் வில்லேஜ் ரூட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு 17 கிலோமீட்டர் இருக்குது. 17 கிலோமீட்டர்ஸ் 22 மினிட்ஸ் அப்படின்னு காமிக்குது. ப்ராப்பர் வில்லேஜ் சைடு. செம்மையாக இருக்குது இந்த இடம். லேக்கு, ஹில்ஸு கிளாஸியாக இருக்குது. ஒரு நிமிஷம் இறங்கி போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குப்பா. நைஸ் ஜாலி பிளேஸ். சின்ன சின்ன ஊர் மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம், அங்கே இருக்குது ஒரு சின்ன வீடுங்கள்லாம், இங்கே கொஞ்சம் இருக்குது. நல்ல வயலெல்லாம் நிறையா இருக்கு. தென்னந்தோப்பு செம்ம. ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கிளாஸியாக இருக்குன்ட்டு. அது எல்லாமே ஃபுல்லு ஹில்ஸ் தான் தெரியுது அங்கே. அது பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் விண்மில்ஸ் எல்லாம் இருக்குது. ரோடு கூட செம்ம லேட் டவுனு, செம்மையாக இருக்குது. ஹைவே ப்ளஸ்ஸு வில்லேஜ் ரோட்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ க்ளீனாக இருக்கும்ன்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. இந்த டைம் வந்தனால நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பச்சை பசேல்னு இருக்குது ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக தெரியுதுன்ட்டீங்க. ஓஹோ பாடா, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். நம்ம பிரிட்ஜுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு சர்க்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே ஒரு சர்க்கஸ் பண்ணோம். ஓகே டன். சூப்பர்ப்பா. இடத்துக்கு வந்துட்டோம். கோயில் மேலே தான் இருக்குது, பட் பார்க்கிங் எங்கேன்னு தெரில. ஸோ போய் பார்க்க போகிறோம். பார்க்கிங் இருக்கா இங்கே? ஓகே மேலே இருக்குது பைக். ஆமாம் நிப்பாட்டலாம், இங்கே நிப்பாட்டலாம் போல். ஓ ஆமாம் இருக்குது, இடம் இருக்குது. ஓகே இதான் பார்க்கிங். இதுக்குள்ளே தான் கோயில். கோயிலுக்கு வந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் 10:30 கிட்டே இங்கே வந்தோம். ஃபுல்லாகவே சிவன் ஒரு டெம்பிள் அந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. விஷ்ணுவர்தன் அந்த காலத்தில் ஒரு 14th century அப்படின்னு நான் படித்தேன். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லேக் அங்கே தெரியுது இல்லைங்களா? இது வந்து விஷ்ணுவர்தன் மேன்மேட் அந்த டைமில் பண்ணது, 14th century பண்ணதான். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் லேக்கு. ஹாசன் சிட்டி தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூர். ஸோ அப்ராக்ஸ் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு அதே தான், அதே கணக்கு தான் வரும். ஜாலி 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 ஜாலி. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன். கிராஷ் கார்டு மேலே கால் வச்சுட்டேன். ரெண்டு இடத்துலையும் அழகாக உட்காந்துட்டு ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். பின்னாடி எப்படியோ பேக்கு கட்டியிருக்கேன் நான். நம்ம 2 பேரும் பேக்கும் பின்னாடி பஞ்சி கார்டில் கட்டிட்டு அது மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக. டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock. லஞ்ச் பிரேக் எடுத்தோம். அரௌண்ட் 4:15 இருக்கும்னு நினைக்கிறேன். 4 o'clock கிட்டத்தட்ட எடுத்தோம். ஒரு 45 minutes பிரேக் எடுத்தோம். பிரியாணி சாப்பிட்டோம். அதுதான் ஸ்பெஷல். பிரியாணி சாப்பிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நம்ம போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. பட்டு நம்ம தோஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். அதுக்கு தான் அவனை முன்னாடி விட்டேன். உன்னால் எவ்வளோ ஸ்பீடு போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடு போடா. அது ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். 60, 80s அந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் வண்டி ஆடுற மாதிரி இருக்குது. வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுது. ஆன் ஆக மாட்டேங்குது.
திருப்பி கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. அப்படியே நம்ம தலைவர் ஸ்டைலு கொஞ்சம் பார்த்துருங்க. அவரோட ரெஸ்டிங் பொசிஷன். ஓஹோ, தலைவரே, தோஸ்து ஹே. வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. அது நம்ம மேலே போயிருக்கணும், கீழே போயிட்டோம். இது வந்து பீனியா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஃபைனா, இன்னையோட வீடியோ வந்து முடிஞ்சு. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ட்ரிப்பு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்ப்பா சாமி. அப்படியே பார்த்தாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. சூப்பர், நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்ட்டு அது கமெண்ட் பண்ணலாம். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.